அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் என்ற கான்செப்டை நாம எந்த சட்டத்திலையும் படித்ததில்லை. ஏன்னா எந்த சட்டத்திலையும் இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப ஒரு சட்டம் ஏற்றும் போதே இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பத்தி சொல்லப்படாதனால உச்சநீதிமன்றம் இம்மாதிரியான வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது அவர்கள் சில வழிமுறைகளை சொல்லும் போதுதான் இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை நாம எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸோடைய விசாரணை முறையை எவ்வாறு ஒரு காவல் அதிகாரியோ இல்ல நீதிமன்றமோ செய்ய வேண்டும் என்பதை அந்த முன் தீர்ப்புகளின் வாயிலாக தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் என்ற கான்செப்ட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ஒரு குற்ற சம்பவம் நடைபெறும் போது அந்த குற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினர் புகார் கொடுத்து அந்த மற்றொரு தரப்பினர் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தான் கேஸ் இப்ப அதே குற்ற சம்பவத்திற்காக அந்த மற்றொரு தரப்பினர் புகார் கொடுத்த இந்த தரப்பினர் மீது கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மீது கவுண்டர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதுதான் பாத்தீங்கன்னா கவுண்டர் கேஸ். இப்ப ஒரே குற்ற சம்பவத்திற்காக 2 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 2 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு ஒரே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரணை செய்யலாமா, அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு இதே வழக்குல சொல்லியிருக்காங்க. அதாவது நதிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இதோட சைட்டேஷன் 1990 SEC 145. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வழக்குடைய தீர்ப்புல ஒரு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ ஒரே விசாரணை அதிகாரி விசாரணை செய்யலாம். விசாரணை செய்து அதன் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம். இப்ப ஒருவேளை பல்வேறு வழக்குகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் இருக்கும் வழக்குகள்லாம் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை இருக்கும், அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் என்றால் அப்ப அவர்கள் கொடுத்த புகார் மீது உரிய சாட்சி ஆதாரங்கள் இருந்தால் அதற்கு மட்டும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த மற்றொரு தரப்பினர் கொடுத்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை என்றால் அதற்கு அந்த நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அதை எம்எஃப் செஞ்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி எம்எஃப் செஞ்சாலும் அதற்கும் தீர்வு உள்ளது. என்னன்னா ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த கேஸோட விசாரணை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று இல்ல வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரணை செய்யலாம் என்று ஒரு தீர்வும் அவர்களுக்கு உண்டு. இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ஒரே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 2 வழக்குகளும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. ஏன்னா 2 தரப்பினருக்குள்ளும் 2 தரப்பினர் மீதும் ஒரு சாட்சி ஆதாரங்கள் வலுவாக இருக்கும்போது தவறுகள் இருக்கும்போது அவர்கள் 2 தரப்பினர் மீதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணனால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னா அப்ப அந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸோடைய விசாரணை நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு நீதிமன்றம் இந்த 2 வழக்குகளும் எவ்வாறு சாட்சி விசாரணை செய்ய வேண்டும் அதை பற்றியும் இந்த நதிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ற வழக்கில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். என்னவென்றால் இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸோடைய வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது ஒரு நீதிபதி முதலில் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ண பிறகு என்ன பண்ண வேண்டும் என்றால் மற்றொரு கவுண்டர் கேஸ், அந்த மற்றொரு வழக்கு இருக்கு இல்லையா, அந்த கவுண்டர் கேஸ்ல சாட்சி விசாரணை செய்ய வேண்டும். ஆர்குமெண்ட் கேட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணணும். இந்த மாதிரி 2 வழக்குகளையும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி 2 வழக்குகளையும் ஒரே நாட்களில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று மற்றொரு வழக்குல சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வர்சஸ் மிசிரால். இதோட சைட்டேஷன் 2003 9 SEC 426. இந்த வழக்குலயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப 2 கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸோட ட்ரையல் சைமல்டேனியஸ்லா பண்ணலாம். அதே போல அந்த 2 வழக்குகளையும் தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரே நாட்களில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த வழக்கிலும் சொல்லியுள்ளார்கள். அப்ப ஒரு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸோடைய விசாரணை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த நதிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில் மிகவும் உச்சநீதிமன்றம் சில கைட்லைன்ஸை கொடுத்திருக்காங்க. இதோடைய இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும். அதே போல பெரும்பாலான கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல மட்டும்தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றொரு நபர்கள் பொய்யாக புகார் கொடுப்பார்கள். அதாவது அதற்கு சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் வேண்டுமென்றே நம் மீது முதலில் புகார் கொடுத்து விட்டார், அதனால இரண்டாவது செல்லும் நபர்கள் புகார் கொடுப்பார்கள். அந்த மாதிரி புகார்களை விசாரணை செய்யும் போது மேக்சிமம் நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் ஃபைல் பண்ணுவாங்க. சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா 2 தரப்பினருமே அடித்துக் கொள்வார்கள்.
இப்ப ஏ வந்து பி அடிக்கிறாருன்னா அப்ப பி வந்து போயிட்டு முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாருன்னா அதுக்கு அடுத்தது ஏ வந்து மறுபடியும் பி மேல போயிட்டு ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மேல வந்து கவுண்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா இந்த 2 வழக்குகளை விசாரணை செய்யும் போது ஏ வந்து பி அடித்தார் என்பதற்கு சாட்சி ஆதாரங்கள் இருக்கும்போது அந்த பி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல மட்டும் அவங்க வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிட்டு ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஒரு நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டு கேஸ் வந்து எம்எஃப் பண்ணலாம். இது வந்து நடைபெறும் பெரும்பாலான வழக்குகள். ஒரு சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து 2 பேருமே வந்து அடித்துக் கொள்வார்கள். 2 தரப்பிலும் வந்து ஏதேனும் காயம் வந்து ஏற்பட்டு இருக்கும். 2 தரப்பினர் மீதும் வந்து தவறுகள் இருக்கும்போது அந்த 2 வழக்குகளும் பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணை வந்து எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வாறு வந்து அந்த சாட்சி விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த வழக்குல வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். முதல் வழக்குல வந்து சாட்சி விசாரணை முடித்த பிறகு ஆர்குமெண்ட் கேட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் அந்த கவுண்டர் கேஸ்ல வந்து சாட்சி விசாரணை செய்து ஆர்குமெண்ட் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்ட அப்புறம் ஒரே நாட்கள்ல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லப்படணும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல நீதிமன்றம் வந்து எவ்வாறு அந்த விசாரணை முறையை வந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். அப்ப இது பாத்தீங்கன்னா கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ், ஒரே குற்ற சம்பவத்திற்காக 2 தரப்பினர் வந்து புகார் கொடுத்துக் கொள்வது. இப்ப இந்த மாதிரி வந்து கவுண்டர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணணும்னா கேஸ்ல வந்து சொல்லப்பட்ட எவிடன்ஸை வந்து இதுல வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் வரும்போது 2 வழக்குகளும் வெவ்வேறானது. ஆனா ஒரு குற்ற சம்பவம் தான், வழக்குகள் வந்து வெவ்வேறானது. ஏன்னா அவர்கள் கொடுத்த புகார் வந்து டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ்ல வந்து கொடுத்தனால ஒரு வழக்குகள்ல சொல்லப்பட்ட சாட்சியை வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குல தீர்ப்பு கொடுவதற்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப மற்றொரு வழக்குல வந்து கொடுக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில் அந்த வழக்குல வந்து தீர்ப்பு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வழக்குகளிலும் கொடுக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில் தான் வந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் இருக்கும் வழக்குல பாத்தீங்கன்னா மற்றொரு அந்த கவுண்டர் கேஸ்ல கொடுக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில் கேஸ்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. அதே மாதிரி கேஸ்ல கொடுக்கப்பட்ட எவிடன்ஸை பேஸ் பண்ணி கவுண்டர் கேஸ்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க கூடாது. இதை வந்து மிகவும் வந்து தெளிவாக வந்து இந்த வழக்குகளை வந்து சொல்லி உள்ளார்கள். அப்ப ஒரு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும், அதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன தீர்வு உள்ளது என்று இந்த பதிவுல பார்த்தோம். அதே போல ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த 2 வழக்குகளையும் எவ்வாறு வந்து விசாரணை செய்ய வேண்டும் முதற்கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்தோம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனல்ல பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.